ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விசாகத்துக்கு நாள் எங்கே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி ஓகே தோரணமலை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். தோரணமலை எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பாருங்களேன், அந்த தோரணமலை போகிற வழியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் தோரணமலை ஃபீல் அப்படியே இருக்கும். அங்கே பார்க்குறீங்கள்ல, ஒரு மலை மேலே ஒயிட் கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல, அங்கே தான் முருகர் இருக்கார். அதில் தான் நம்ம இப்போ போகிறோம். வாங்க, நீங்களும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். விசாகத்துக்கு முந்தின நாள் அப்படிங்கிறனால அங்கே கூட்டம் அவ்வளோவா இல்லை. மறுநாள் தான் கூட்டம் அவ்வளோவா வரும்னு சொல்லியிருந்தாங்க. கடையுமே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. விசாகம் அன்னைக்கு தான் கூட்டமும் கடையும் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு கொஞ்சம் ஃபேமிலிஸ் தான் வந்திருந்தாங்க. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் விநாயகரோட சந்நிதி உண்டு. விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம படியேறணும். இப்போ நாங்கள் படியேற ஆரம்பித்தாச்சு. ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே ஒரு தடவை வந்திருந்தோம். ஆனால் அங்கே அன்னைக்கு பாப்பா ரொம்ப கைப்பிள்ளையாக இருந்தனால எங்களால் ஏற முடியல. இப்போ 100 படி ஏறிட்டு திரும்ப இறங்கிட்டோம். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக ஏறணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு ஏறணும். முருகரை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஆரம்பத்தில் ஏறிடுவோமா அப்படின்ட்டு யோசனையாகவே இருந்தது. சரி ஓகே ஏறுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மேலே மங்கீஸ்லாம் உட்காந்துருந்தது. நம்ம ஏதாவது சாப்பாடு கொண்டு போய் உட்காந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், அவங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் 100 படி ஏறினோம். அதுலேருந்து எடுத்த வியூ தான் இது. அதில் இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் பூ இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோ எடுத்தேன். இங்கேருந்து வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாகவே தெரிஞ்சுது. ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படி படி ஏறிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எங்ககிட்ட சொன்னார், இது சித்தர்கள் வந்துட்டு போன இடம், இது ரொம்ப புண்ணிய ஸ்தலம். படி ஏறி 1200 படி ஏறி முருகரை பார்த்தோன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்கும்போது நிறைய பேர் இந்த கல் அடிக்கி வச்சிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு கேட்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அடுக்கி வச்சோன்னா கூடிய சீக்கிரம் வீடு கட்டுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாக வீடு கட்டுவோமா இல்லையான்னு தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தோம். முன்னாடி ஸ்டெப்ஸ் கிடையாதாங்க, மலை மேலே சும்மா தான் ஏறுவாங்களாம். ஸ்டெப்ஸ் இல்லாமல் பிடிச்சி தான் ஏறுவாங்களாம். இப்போது நிறைய ஒரு 8 மண்டபம் கிட்ட போட்டிருக்காங்க. குடிக்கிறதுக்கும் தண்ணி அங்கேயே இருக்குது. தோரணமலை ஸ்டோரியுமே அங்கங்கே எழுதியிருப்பாங்க. அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் ஸ்டோரி என்ன அப்படின்னா, அகத்தியர் பொதிகமலைக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் இந்த தோரணமலையை பார்த்தாராம். அப்படி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்ததாம், பச்சை பசேன்னு இருந்ததான். அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துல முருகருக்கு நினச்சி தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்தாராம். தவம் இருக்கும்போது அந்த சைடு சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக மூலிகை செடி நிறையவே இருந்துச்சாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் தான் தேரையர் அப்படிங்கிறவரோட ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேரையர் யாருன்னா அகத்தியரோட சீடர் தான் தேரையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தியர் என்னென்ன மூலிகை எல்லாமே ரெடி பண்ணாரோ அது எல்லாமே தேரையருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அகத்தியர் பொதிகைமலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சித்தர்கள் நிறைய வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1200 படி எப்படி ஏறணுன்னே தெரிலங்க. உண்மையிலே அதிசயமாக தான் இருந்தது. எப்படியோ ஏறிட்டு கீழே முருகரை பார்த்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு கீழே பார்த்தா இங்கே சிங்கவால் மங்கி இருந்தது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அதோட மூஞ்சி எவ்வளோ கருப்பாக இருக்கு பாருங்களேன். ரொம்பவே அழகாக இருந்தது. பயங்கர சாட்டை பண்ணிட்டு இருந்தது. நிறைய ஏகப்பட்ட மங்கீஸ் இருந்தது. அங்கே ஒரு கடையில் முறுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. அதை தூக்கிட்டு ஓடிடுச்சு. எங்களுக்கு சிரிப்பாக வந்துடுச்சு பார்த்துட்டு இருக்கும்போது. மத்தியானத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அங்கேருந்தே சாப்பிட்டுட்டு அங்கே தூரமாக ஒரு கிணறு மாதிரி இருந்தது. எங்கே கிணறு எட்டி பார்த்தா உள்ளே இருக்க தண்ணியை காணோம். எங்கடா இங்கே இருந்த கிணற காணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.